ஆதியாகமத்தின் புத்தகம் 6:3 எடுத்துப்படி கர்த்தர் மனுஷனோடு போராடுகிறது இல்ல, அவன் மாமிசம் தானே. பழத்த புசித்த மனுஷனை கர்த்தர் மண் என்று சொல்லுகிறார், மாமிசம் என்று சொல்லுகிறார். 103 சங்கீதத்தில் இவ்விதமாய் அவன் நாம் மண்ணென்று நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பிருந்த இடத்திற்கு போகாததற்கு முன்னும் என்று ஆதியாகமம் 3:19 படிக்கிறோம். இந்த மண்ணினுடைய ஸ்திதி, அதாவது இந்த மண்ணான மனுஷனுடைய தன்மை, இவனுடைய அருகதை யோக்கியதை என்னன்னு கேட்க விரும்புறீன்னா 2 கொரிந்தியர் 15:50 படிச்சேன்னா, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், இப்ப நமக்குள்ள என்ன மாத்திரம் இருக்குது? மாமிசமும் ரத்தமும் இருக்கிறது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் சுதந்திரிக்க மாட்டாது. தேவ ஆவியினால மாமிசத்தின் கிரிகளை அழித்து மகிமை அடைந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மாமிசமும் ரத்தமும் பரலோகராஜ்யின் அதிபதியாகிய தேவாதி தேவனுக்கு மாமிசம் ரத்தமும் எப்படிப்பட்டது? பகையானது என்று நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இதை இன்னொரு வார்த்தை நேரில் எடுக்க போனீங்கன்னா, கேட்க பிரியப்பட்டீங்கன்னா, அதனால இந்த மனுஷனை கர்த்தர் மறுபடியும் பிறக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறார். ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் மனுஷனை குறித்து அப்படி திட்டத்தை பார்த்தீங்கன்னா, இவன் பழத்தை புசித்தவர மாமிசம் ரத்தம் ஆயிடுவான். மாமிசம் ரத்தமா இருக்கிற மனுஷன், ஆத்துமாவில் கிறிஸ்துவாகிய ஜீவன் இல்லாத மனுஷன் எங்க போக முடியாது? பரிசுத்தாவி இல்லாத மனுஷன் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. அதனால இவனை மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்க வைக்கணும். அதுக்கு என்ன புறப்படி சொல்றாரு? ஜீவனும் வசனமும், ஜீவனும் மாமிசமும், ஜீவனும் ஜீவனுள்ள மாமிசமும். வசனம் மாமிசம், ஜீவன் கிறிஸ்து. ஜீவனுள்ள கிறிஸ்துவுக்குள்ளால நீ மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்காகத்தான் அந்த மறுபடியும் பிறப்பு, ஞானஸ்தானம் என்கிற சடங்கு, இதெல்லாம் அது சம்பந்தித்தது. ஞானஸ்தானத்துல அவரோடு கூட அந்த பழைய மனுஷன் அடக்கப்பட்டதாகவும், அடக்கப்பட்ட மனுஷன் அவரோடு கூட மரித்து அவரோட அடக்கம் பண்ணப்பட்டால் கிறிஸ்துவை இந்த மண் என்ன செய்யாது? இந்த பாதாளம் என்ன செய்யாது? அடக்கி வைக்க முடியாது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. தேவனுடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்தவரை எழுப்பினார் என்று அப்போஸ்தலர் 2:24 எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் எழுப்புவார். அந்த எழும்புகிற அவரோடு கூட மரித்து பாவத்துக்கு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறதா ஞானஸ்தானம். எங்கேயோ எதுக்கோ மரித்து யாரு கூட அடக்கம் பண்ணப்பட்டு எங்கே அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் சொல்லக்கூடாது. மரிக்க வைக்கிறவன் அடக்கம் பண்ண வேண்டும். மரிக்க வைக்கிற சுவிசேஷம் அவனுக்கு தெரியணும். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கிறிஸ்துவுக்குள்ளால கிறிஸ்துவோடு கூட ஒன்னு பாவத்துக்கு மரித்தவனாக்க வேண்டும். அது விசுவாசத்தின் அடிப்படையில் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு மரிக்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில். ரோமருக்கு எழுதின 6 அதிகாரம் 4, 5 வசனங்களை படிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் எழுப்ப பண்ணினது போல புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், ஞானஸ்தானத்துக்கு பிறகு புதிதான ஜீவன், அந்த தாய் தகப்பனால உண்டான மாமிசத்தின் உயிரான இரத்தத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிதான ஜீவன். 2 கொரிந்தியர் 5:17 படித்தோமானால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையன ஒழிந்தே போயின என்கிற தன்மைக்குள்ள கொண்டு வருகிற அந்த நடத்தை. இப்படி அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டிருப்பபடி உள்ளவர்கள் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ள ஞானஸ்தானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய் மரித்து, அவருடைய மரணத்தின் சாயலால் தாம் இன்ன விதமான மரணமாய் அடைக்கப் போகிறார் என்று அறிந்து இப்படி சொன்னார். பாவத்துக்கு மாமிசத்தினுடைய கிரியைகளுக்கு அவர் மரிக்கிறதை அறிந்து இப்படி சொன்னார் என்று யோவான் 12 அதிகாரம் 32, 33 வசனங்களை படிக்கிறோம். அதனால அந்த மரணத்தை நாம் அவரோடு கூட மாமிசத்தின் கிரியைகளுக்கு, மாமிசத்தின் உயிர் இருக்கிற ரத்தம் அதனுடைய கிரியைகளுக்கு நாம மரித்தோமானால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுவோம். நம்ம எங்க அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு குறித்த நேரம் வந்த உடனே அடக்கம் பூர்ணானோன்னு எழுப்பிடுவார். அதன் பிறகு நீ வேறொரு மனுஷனா ஜீவிப்பாய். அந்த மனுஷனா பிறப்பிக்கிறதற்காக வேண்டி தேவனுடைய திட்டம்
உன்னை வெறும் மாமிசத்தில் நீ ஜீவிக்கிறதாக மண்ணானவன் மாமிசம் தானே என்று சொல்லக்கூடிய அளவுல கர்த்தர் உன்னை சித்தரித்து உனக்கு காண்பிக்கிறார். எதற்காக இப்படி வரணும், எதுக்காக இப்படி இருக்கணும், உனக்குள்ள ஐயப்பாடு இருக்குமானால் உணர்ந்து கொள். அல்லேலூயா.